உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் வழங்கும் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலமாக நேரில் ஆஜராகி இருந்தனர். அப்பொழுது ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்து உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் ஊட்டிக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000க்கும் வாகனங்கள் வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள்